அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது விஜய் அவர்களினுடைய பரப்புரையை ஒட்டி தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். விஜயினுடைய பரப்புரை, அவருடைய பேச்சை நம்ம பகுப்பாய்வு செய்கிற போது சில விஷயங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான புள்ளிகள். திமுகவிடம் எதிர்ப்பு, திமுகவை நம்பாதீங்க அப்படின்ற விமர்சனத்தெல்லாம் முன்வைக்கிறார். மத்திய அரசிடம் ஒரு மென் விமர்சனம் இருப்பது போல, ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருப்பது போல ஒரு பார்வையும் சொல்றாங்க. அதையும் நம்ம அந்த புள்ளியும் இணைச்சிருக்கிறோம். எம்ஜிஆரிடம் கரிசனம், தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்களை பற்றி, அவருடைய அரசியல் வெற்றி பயணத்தை பற்றி அவர் சுட்டிக்காட்டி கொண்டே இருக்கிறார். இந்த 3 புள்ளிகளை மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். என்ன கணக்கு போடுகிறார் விஜய், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர் லக்ஷ்மி சுப்பிரமணியன் அவர்கள், வணக்கம் லக்ஷ்மி. அரசியல் ஆய்வாளர் பெருமாள் மணி அவர்கள், வணக்கம் மணி. அடுத்து பத்திரிகையாளர் சுவாமிநாதன் அவர்கள், வணக்கம் சுவாமிநாதன். இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்ற இந்த வாதத்திற்குள் செல்லாம். லக்ஷ்மி, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். புதுச்சேரியில் விஜய் பேசியிருந்தாலும் கூட விமர்சனம் என்ன வந்தது அப்படின்னா, அவர் எங்கே போனாலும் திமுகவை எதிர்க்கிறார், எம்ஜிஆரை பற்றி பேசுகிறார், ஆனால் பாஜகவிடம் ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அவரோட கணக்கு என்னன்னு நம்ம யூகிக்கணுமா? இன்றைக்கு புதுச்சேரியில் அவர் என்ன பேச போகிறார், எப்படி அவங்களுடைய கூட்டம் எப்படி நடக்க போகிறது, இங்கே தமிழ்நாட்டில் அவருக்கு வர்றது போல் பெரிய க்ரௌட், ஏன்னா 5000 பேர் தான் வரணும், அதுக்கு மேலே வர வேண்டாம்னு அவங்களே ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருந்தாங்க, கியூஆர் கோடெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த கூட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு 2-3 நாட்களாகவே அதை பார்க்கணுன்ற ரொம்ப, அவர் பேசுகிறத கேட்கணும் பார்க்கணுன்ற ரொம்ப ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் ரொம்ப ஆவலாக தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய அந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே அவர் பூர்த்தி செய்யவே இல்லை. அவர் நிறைய பேசுவார்னு நான் எதிர்பார்த்தேன். பாரதிய ஜனதா கட்சி என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசாங்கத்தை பற்றி பேசுவார்னு எதிர்பார்த்தேன். புதுச்சேரி அரசியலை பேசுவார்னு எதிர்பார்த்தேன். புதுச்சேரி ஒரு யூனியன் டெரிட்டரிங்கிற முறையில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே, அதாவது மத்திய உள்துறைக்கு கீழே நேரடியாக வருகிற ஒரு மாநிலம் அப்படின்ற போது அதையும் அவர் சுட்டி பேசுவார்னு எதிர்பார்த்தேன். அது எல்லாத்துக்குமே ஏமாற்றம் தான் பதிலாக கிடைத்தது. அது ஒரு புறம் இருக்கட்டும், நம்மளுடைய ஏமாற்றம் ஒரு பத்திரிகையாளருங்கிற முறையில் நம்ம அதை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனால் இதை இன்றைக்கு நீங்கள் சொன்னது போல் பகுப்பாய்வு பண்ணணும் அப்படின்னா, இன்னைக்கு அந்த கூட்டம் தொடங்கினது சரியான நேரத்திற்கு தொடங்கி இருக்கிறது. அதில் அங்கே இன்னைக்கு புதுச்சேரியில் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் புதுச்சேரியின் பாரதிய ஜனதா கட்சி முகமாக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள். அப்போ நமச்சிவாயம் அவர்களுக்கு கீழே தான் உள்துறை அமைச்சகம் வருகிறது. அந்த உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரக்கூடிய காவல்துறை தான் இன்னைக்கு அங்கே எல்லா கட்டுப்பாடுகளையுமே செய்திருக்காங்க. அப்போ அவங்கள பாராட்டுறார் அப்படின்னா அது நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பாரதிய ஜனதா கட்சியையும் அந்த அவங்களோட அந்த அட்மினிஸ்ட்ரேஷனையும் பாராட்டுறதாக தான் நான் அப்படிதான் பொருள்படும். என்னன்னா அங்கே இன்னைக்கு ஒரு வீடியோ ரொம்ப வைரலாகவே போணுச்சு. தொடங்கிறதுக்கு முன்னால், கூட்டம் தொடங்கிறதுக்கு முன்னால் அங்கே எஸ்பி ஈஷா சிங் புசியானந்த் அவர்களையும் மற்ற நிர்வாகிகளையும் ரொம்ப கையை ஒசத்தி வன்மையாக கண்டித்து, நேரத்தோடு நீங்கள் தொடங்கணும், 5000 பேருன்னு சொல்லிட்டு அதிகமான கூட்டத்தை நீங்கள் இங்கே சேர்க்கறதுக்காக நீங்கள் காத்திருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப கண்டித்து பேசினாங்க. அந்த வீடியோ கூட வைரல் ஆச்சு. அதற்கு பிறகு அவங்க அங்கேயே புசியானந்தும் சரி, அந்த நிர்வாகிகளும் சரி, அந்த அம்மா அவங்க எஸ்பி சொன்னதுக்கு இமீடியட்டாக கட்டுப்பட்டாங்க. எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்கல. இதே போல ஒருவேளை ஈஷா சிங் அவர்கள் நடந்து கொண்டது போலவே நம்ம கரூர் டவுன் எஸ்பியும் நடந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்னா கிட்டத்தட்ட 40 உயிர்களை நம்ம பலி கொடுத்திருக்க மாட்டோம். இன்னொன்று, விஜய் அவர்கள் இன்றைக்கு நேரத்தோடு புதுச்சேரிக்கு வந்திருந்தால், புதுச்சேரிக்கு வந்தது போலவே அன்றைக்கு கரூருக்கும் நாமக்கல்லுக்கும் நேரத்தோடு வந்திருந்தார், அவர் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தார் அப்படின்னா மக்கள் அவதிப்பட்டிருக்க மாட்டாங்க. 40 பேருடைய உயிர்களை நம்ம இழந்திருக்க. இந்த இடத்தில் லக்ஷ்மி, இப்போ கரூரை தாண்டி நம்ம பார்க்குறோம்னா இப்போ அங்கும் கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சாங்க. இப்போ நீங்கள் புதுச்சேரி அரசை பாராட்டுறீங்கன்னா அது கிட்டத்தட்ட மத்திய அரசை பாராட்டுவது போலதான் அப்படின்றது. அதுவும் என்ன சொல்றாங்கன்னா, புதுச்சேரி அரசை பார்த்து தமிழ்நாடு அரசு கத்துக்கணும் அப்படின்னா இதுக்குள்ள கொள்கை எதிரின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாஜகவை. இல்ல, இன்னைக்கு அந்த நரேட்டிவே அவர் லூஸ் பண்ணிட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அவர்களுடைய கொள்கை எதிரி
அப்படின்னு தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேசக்கூடியதை அந்த கருத்து இவ்வளவு காலமாக அவர் பேசிக்கிட்டு இருந்ததை இன்னைக்கு பாண்டிச்சேரியில் இந்த 10 நிமிஷ பேச்சு மூலமாக கம்ப்ளீட்டாக லூஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு அவருக்கு வந்து எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிடச்சிருந்துருக்கு. இன்னைக்கு பாண்டிச்சேரி அவுட்டரில் தான் இருந்தாலும் இவ்வளோ பெரிய கிரவுண்டில் இவ்வளோ கூட்டத்துக்கு முன்னால் இவ்வளோ மீடியா கவரேஜ் கிடைச்ச போது ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஒரு கட்சியினுடைய தலைவரால் பேச முடியல அப்படின்றது. வெறும் 10 நிமிஷம் தான் பேச முடியுது. ஒரு கிரௌட அதுக்கு மேல அவரால் கண்ட்ரோல்ல வைக்க முடியல. இல்ல அவர்கிட்ட அதுக்கு மேல விஷயம் கிடையாது. அதுக்குள்ள இருந்த விஷயம் இப்ப 10 நிமிஷம் அல்ல, அந்த 10 நிமிஷத்துக்குள்ளதான் 10 நிமிஷத்துக்குள்ள அவர் வந்து என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கத்தை பாராட்டுறாரு. பிஜேபிய அப்படியே மயிலிறகால வருடி கொடுக்காம திட்டுறாரு. மயிலிறகால வருடி கொடுத்து திட்டுறாரு. அடுத்தது வந்து இங்க இருக்கக்கூடிய திமுக வந்து பாடம் கத்துக்கணும்னு சொல்றாரு. பாண்டிச்சேரிக்கும் திமுகவுக்கும் தொடர்பே இல்லை. அங்க போய் வந்து எம்ஜிஆருடைய அரசாங்கம் இங்க இருந்தது, எம்ஜிஆர் இங்க இருந்து தான் தொடங்கினார் அப்படின்றார். ஆனா திமுகவிலிருந்து பிரிந்து போய் எம்ஜிஆரோட இருந்த ஒருவர் தான் அன்றைக்கு ஆட்சியில் இருந்தார், ஒரு முதலமைச்சராக இருந்தார். அதுவும் கிட்டத்தட்ட 1 மாசம் தான் கவர்மெண்ட் இருந்தது. அதுக்கு மேல அங்க எதுவுமே இருக்கல. அதிமுக அரசாங்கம் அங்க வந்து ஜெயலலிதா பீரியட்ல தான் அதிமுகவினுடைய அரசாங்கம் அங்க வந்து இருந்தது. அதற்கு முன்பும் பின்பும் காங்கிரஸ் தான். இன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய இதுக்கு 4 நாள் முன்னால அவரை வந்து பார்த்துட்டு போனார் இல்லையா பிரவீன் சக்கரவர்த்தி, அப்படித்தானே செய்திகள் வெளியானது. அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கலாம் பாண்டிச்சேரி அரசியல் என்ன, காங்கிரஸ் ஏன் அங்க இருக்கக்கூடிய சூழல், அவங்க அந்த சிச்சுவேஷன் ஏன் மாறுச்சு, ஏன் அவங்க இழந்தாங்க, அவங்களுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சி எப்படி வந்து கபலீகரம் செய்தது, இந்த அரசியல் எல்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். ஒரு யூனியன் டெரிட்டரி ஒரு மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வருது. நேரடியாக நிதி பகிர்வு அங்கிருந்து தான் வர முடியும். இதை எல்லாத்தையும் அவர் வந்து எந்த இடத்துலயும் அதை வந்து சுட்டிக்காட்டி பேசவே இல்லை. பிஜேபியை மட்டும்தான் அங்க திட்டி இருந்திருக்கணும். பிஜேபியை திட்டாததன் மூலமாக அல்லது என்ஆர் காங்கிரஸ் அரசாங்கத்தை பாராட்டியதன் மூலமாக அவர் வந்து இங்கே அவர் பில்டப் பண்ண நரேட்டிவ் இருக்கு இல்லையா, நான் வந்து கொள்கை எதிரி எனக்கு பிஜேபி அப்படின்னு அந்த நரேட்டிவ் அவர் லூஸ் பண்ணிட்டார். அதுக்கு பின்னால் இருக்கிற கணக்கை நான் மீண்டுமே உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பெருமாள் மணி, இந்த பேச்சில் இப்போ 3 சாராம்சம் இருக்கு. அவர் புதுச்சேரிக்கு போனாலுமே திமுகவை நம்பாதீங்க அப்படின்றார். பலருமே கேட்டது திமுகவுக்கு அங்கே என்ன ரோல் இருக்கு, அது பல ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்படின்னு. எம்ஜிஆரை தொடர்ந்து அவர்கிட்ட ஒரு கரிசனத்தை காமிக்கிறாருன்றது. பாஜக அரசு லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவை விமர்சிப்பதற்கு அது இன்னும் நல்ல ஸ்பேஸ். ஆனால் ஒரு மென்மையான அணுகுமுறை இருந்தது மாதிரி இருக்குன்னா அவரோட பரப்புரையினுடைய கணக்கு தான் என்ன, வியூகம் தான் என்ன? இல்லை, இவ்வளவு நாட்களும் வந்து நேரடி சவாலாக இருந்த அந்த உரை வந்து புதுச்சேரிக்குள்ளே போகிறப்போ ரொம்ப நுட்பமாக ஒரு விஷயத்த பண்ணார். என்னென்னா, அங்கே கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்குது. ஒரு விஷுவல் வந்தது. என்ஆர் காங்கிரஸினுடைய தலைவராகவும் முதல்வராகவும் இருக்கக்கூடிய ஐயா ரங்கசாமி வந்து ஐயா விஜய் அவர்களுடைய உரையை வந்து கேட்பது போன்ற ஒரு விஷுவல் டெலிஃபோனில் கேட்டுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா, ஒரு கூட்டணியில் 2 கட்சிகள் இருக்கு. அந்த 2 கட்சிகளில் ஒருத்தரை பாராட்டுறாரு, ஒருத்தரை திட்டுறாரு. எவ்வளவு நுட்பமா அந்த உரையை பேசியிருந்தா அதை நடத்த முடியும். இல்ல, நீங்க நுட்பமா பார்க்கிறீங்க சார். இருங்க சார், ஆனா அந்த பாராட்டு பாஜகவுக்கும் சேர்ந்த பாராட்டு தானே சார். இங்க பாருங்க, சிஎம் சார் அப்படின்னு சொல்றாரு. சிஎம் சார்னு 2 இடத்துல சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டிலையும் ஒரு சிஎம் சார் சொன்னாரு, அங்கேயும் ஒரு சிஎம் சார் சொன்னாரு. அந்த சிஎம் சார் என்னன்னா பாராட்டுற சிஎம் சார், முதல்வருக்கு நன்றி சொல்றாரு. சிஎம் சார் சொன்னாருங்க, சரிங்களா? அப்புறம் பாஜக அரச அவர் அரசு திட்டுற உரையை அவரே கேட்டு விஷுவல் வெளியிடுவாரா ஒரு முதலமைச்சர்? அப்ப என்னன்னா அந்த விஷுவல் எப்படி வெளியே வரும்? இல்ல, நான் கேட்பது இருங்க சார், நான் ஒரே நிமிஷம். நாராயணசாமி அவர்களுக்காக அவர் பரப்புரை மேற்கொள்ள போனாரா இல்லது தன் கொள்கை எதிரியே அம்பலப்படுத்துவதற்காக அங்க பேச போறாரா? சார், முதல்ல இந்த 2ஐயும் பிரிச்சுட்டாரு. என்ஆர் காங்கிரஸ பாராட்டுறாரு, பாரதிய ஜனதாவை திட்டுறாரு. அவர் சொல்றாரு, சார் ஒரு அமைச்சர் இங்க வந்து இலாக்கா இல்லாம நீண்ட காலமா இருக்காரு, அவருக்கு இலாக்கா கொடுங்க அப்படின்றாரு இல்லீங்களா? 2வது ஒரு மென்மையான அணுகுமுறையா இருக்கு சார். நீங்க வந்து ஹார்ட் ஹிட்டிங்க்கு வாய்ப்பு இருந்தோம், ஏன் இவ்வளவு சாஃப்டா? சார், நீங்க சிஎம் அங்கிள் அப்படின்னு சவால் விட்டா ஏன் ஹார்டா ஹிட் பண்றீங்க? இது அரசியல் மாண்பு இல்லையே, இப்படி பேசக்கூடாத அப்படின்னு வகுப்பு எடுக்கிறீங்க. நீங்க வந்து மத்திய அரசினுடைய திட்டம் அவர் கேட்கிறாரு, இத்தனை முறை தீர்மானம் நிறைவேற்றியும் ஏன் மாநில அந்தஸ்து கொடுக்கலன்னு கேட்கிறாரு. இல்ல, அந்த இடத்த ஏன் மென்மையான அணுகுமுறை நீங்க சொல்லுங்க. நீங்க இன்னும் நுட்பமா பார்த்திருப்பீங்க. ரிப்போர்ட்டா இருக்கிற செய்தியை சொல்றேன். புதுவை அரசு கூட்டணி ஆட்சியில் இருந்தாலும் புதுச்சேரியை ஒன்றிய அரசு எந்த விஷயத்திலும் கண்டுகொள்ளல அப்படின்னு அவர் அப்படி நிறுத்தினார்னா அது அவர் ஸ்டேட்மெண்ட் என்பது மக்களுக்கே தெரியும். அதாவது நான் சொல்லல, எல்லாருக்கும் தெரியுன்ற ஒரு ஹார்ட் ஹிட்டிங் இல்லை. 2வது, மாநில அரசு கோரிக்கை மட்டுமா அவர்கள் கண்டுகொள்ளவில்லை,
இங்கு வளர்ச்சி ஏற்பட அவர்கள் துணை நிற்கவில்லை என கேள்விப்படுகிறோம் அப்படின்றார். அவருக்கு ஏதோ பல பேர் சொன்ன மாதிரி அதைத்தான் லட்சுமி சொல்றாங்க. இதுல ஏன் இவ்வளவு மென்மையான அணுகுமுறைன்னு கேட்கறாங்க. சார் நான் என்ன சொல்றேன், ஒரு விமர்சனத்தை வச்சுட்டு கடைசி வார்த்தையை நீங்க எடுத்துக்கிறீங்க, கேள்விப்படுகிறோம். அறிக்கை எழுதுறதுல இருக்கிற நுணுக்கம் அதான் அந்த நுணுக்கத்தை தான் நீங்க சார் இப்போ வந்து அது ஒரு இன்க்ளூசிவ் ஸ்பீச். இப்போ நீங்க வந்து நீங்களும் ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், ஒரு ஆடியன்ஸை நீங்க கனெக்ட் பண்றதுக்கான ஒரு கூரை வந்து நீங்க வந்து டைலூட் பண்றீங்க. சார் அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு, மாநில அந்தஸ்து இவ்வளவு முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியும் ஏன் வந்து நீங்க வந்து இன்னும் மாநில அந்தஸ்து கொடுக்கல? அது புதுச்சேரியோட ஒரு ஆதாரமான பிரச்சனை. அந்த பிரச்சனை மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அதை நேரடியா சொல்றாரு. அப்ப அவரோட கணக்கு என்ன? எப்படி நீங்க அதை டீகோட் பண்ணி? சார் இங்க பாருங்க, அவர் திமுக எதிர்ப்பு அங்கேயும் போய் காட்டினாரா? திமுக எதிர்ப்பு தானே அவருடைய அரசியல். ஆமா, அதுல வலுவையா இருக்காரா? ஒத்துக்கிறீங்களா? அப்ப திமுக இடையில கூட ஒரு சொல்லுவார், திமுகவை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்திடுவாங்க. அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் இதுக்கு நடுவுல திமுகவுக்கு சம்பந்தம் இல்லையேன்னு தான் நான் கேட்கிறேன். அதுதாங்க சம்பந்தம் இல்லாத இடத்தை நீங்க அந்த மாநிலத்தை ஆண்ட கட்சிக்கும் அந்த மாநிலத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னா ஐயா ஜானகிராமன் யாரு? இப்படி பாருங்களேன், இந்த இப்படி இருந்திருந்தால் ஒரு கேள்விக்காக கேட்கிறேன். அங்கு கனெக்டே இல்லை, அங்க போய் திமுகவை நம்பாதீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா பாஜக அமித்ஷா அவர்கள் சொன்னாரு, அவர் வாக்குறுதி எல்லாம் நம்பாதீங்க, அவங்க மாநில அந்தஸ்தெல்லாம் தரமாட்டாங்க, அவர்களை இனியும் நீங்க நம்பாதீங்கன்னா தானே அது ஸ்ட்ரெயிட்டான விமர்சனம். சார் தமிழ்நாட்டில் எதிர்க்கக்கூடிய திமுகவை பாண்டிச்சேரியில எதிர்த்தா பாண்டிச்சேரியில திமுகவுக்கு சம்பந்தம் இல்லாம இல்ல சார். அந்த மாநிலத்தை திமுக ஆண்டிருக்கு, அந்த மாநிலத்துல திமுக பாஜக மேலதான் அவ்வளவு குற்றச்சாட்டு சொன்னார்ல. ரயில் திட்டங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு திட்டங்களையும் மத்திய அரசு செயல்படுத்த வேண்டிய திட்டங்களை வரிசையா பட்டியலிடுறாரு. நீங்க இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு அப்படின்னு. சார் ஐடி கம்பெனி ஒரு முக்கியமான யோசனை. சவுத் நம்ம சென்னையில ஒரு சவுத்துல ஒரு பெரிய காரிடாரை வச்சிருக்கோம். அந்த காரிடாரை பாண்டிச்சேரிக்குள்ள எக்ஸ்டெண்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அப்ப ஓவராலா பாக்குறப்ப திமுக எதிர்ப்பு நீங்க சொன்ன மாதிரி பாஜக மென் விமர்சனத்தை கூட தவிர்த்து விமர்சனம் நான் என்ன கூட தவிர்த்தறேன் விமர்சனம் எம்ஜிஆர் மீது கரிசனம் அதுதான் சார் முக்கியமான இடம். அது ஹோலிஸ்டிக்கா என்ன சொல்ல சார் எம்ஜிஆர் மீது கரிசனம் காட்டுகிறதா அவர் அதிமுக தன்மையை வாங்குறாரு. ஏன் அந்த உதாரணத்தை சொல்லணும் சார்? டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா அந்த உதாரணம் தப்பா போயிடும். என்னன்னா முதல்ல இங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வந்துருச்சு, அப்ப 26ல பாண்டிச்சேரியில் ஆட்சிக்கு வருமா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரும். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா அஇஅதிமுகவோட தன்மையை வாங்குறாரு. அஇஅதிமுகங்கிற கட்சி சார் அது சிறுபான்மையினர் நலனும் பேசும், ஒடுக்கப்பட்ட ஒரு நலனும் பேசும், பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனும் பேசும், பெரியாரையும் பேசும், பெருமாளையும் பேசும். அஇஅதிமுகன்ற ஒரு கட்சியினுடைய தன்மை இருக்குல்ல, அது இந்திய அளவில் அது மேல எந்த சாயமும் இல்லாத ஒரு அருமையான கட்சி. அந்த கட்சியோட சாயத்தை அவர் வாங்குறாரு சார். ஏற்கனவே ஐயா கேஎஸ் போயாச்சு, ஐயா நாஞ்சில் சம்பத் போயாச்சு, இன்னைக்கு அவர் வந்து ஐயா எம்ஜிஆர் கையில் எடுக்கிறாரு. அதுதான் அரசியல். நீங்க வந்து சட்டமன்ற தேர்தலுக்கு சம்பந்தமே இல்லாத சார் பாஜகவினுடைய முன்னாள் தலைவர், புதுச்சேரி மாநில பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் இன்னைக்கு எங்க இருக்காரு? தாவேகால இருக்காரு சார். அதுவே ஒரு இண்டிகேஷன் இல்லையா? அதுக்குள்ள ஒரு தேர்தல் கணக்கு, வாக்கு வங்கி கணக்கு எல்லாம் இருக்கு சார். என்ஆர் காங்கிரஸோட சாஃப்டா போறாரு சார். ஒரு தலைவர் போறாரு, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியோட சாஃப்டா போறாரு, இன்னொரு கட்சியை அட்டாக் பண்றாரு. இதை விட எப்படி சார் அவர் நுட்பமா போக முடியும்? எனக்கு புரியவே இல்லை. நீங்க இது போறாரு, எம்ஜிஆருடைய தன்மையை உள்வாங்குறாரு, திமுக எதிர்ப்பு அங்கேயும் போய் பலப்படுத்துறாரு. இவ்வளவு இருந்தும் இதுக்கு இப்ப லட்சுமி மேடம் வந்து சாஃப்டா போனா சாஃப்டா போயிட்டாரு. இதே இது கொஞ்சம் பனையூர் விவகாரத்துல டோனை கொஞ்சம் ரைஸ் பண்ணா அங்கிள்லாம் சொல்லக்கூடாது. இல்ல அதுல அவர் எப்போதுமே பாஜக விட்ட சாப்பிட்டாதான் போறதா தான் லட்சுமி சொல்றாங்க. இதுல திமுகவுல தான் ஏத்த இறக்கம் இருக்கு. சட்டமன்ற தேர்தல் சார் ஏன் இருக்கணும்ன்றீங்க சார்? என்ன சார் ஸ்ட்ராட்டஜிக்கலா பாருங்க சார். நீங்க பாஜகவுக்கு இங்க எத்தனை சதவீத வாக்கு இருக்கு, எத்தனை எம்எல்ஏ சார்? ஆளுங்கட்சியை எதிர்க்கணுமா? 4 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியை எதிர்க்கணுமா சார்? 4 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியை நீங்க தமிழ்நாட்டுல எதிர்க்க வேண்டாம். பண்ணப்பட்டிருக்கா? 4 எம்எல்ஏ வச்சிருக்க கட்சியை நீங்க தமிழ்நாட்டுல எதிர்க்க வேண்டாம். உங்களுக்கு அது எதிர்க்கிறதுல மனம் இல்ல. அதுக்கு வந்து ஒரு விதமான அச்சமும் சேர்ந்து இருக்கு. எல்லாத்தையும் அவர் அரசியலுக்கே வந்திருக்க மாட்டாருங்க. பாசிச பாஜகன்னு சொன்னதை மறந்துட்டு நீங்க சொல்றீங்க. சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் இன்டரிம் ரிப்போர்ட் வரும்போது நான் ஒண்ணே ஒன்னு சொல்றேங்க. இந்த இடத்துல மட்டும் ஒரே நிமிஷம் குருநாதா. பல சீனியர் ஜர்னலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா பாஜக ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் வச்சு அரசியல் எதிரிகள் எல்லாம் அப்படி முடக்குதுன்றாங்க. எனக்கு ஒரே ஒரு உதாரணம் தர சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் மேல
கேஸ் போட்டு அவங்க அரசியல் வாழ்க்கையை முடக்குச்சுன்னு சொல்லுங்க சார். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு மந்திரி ஒன்றரை வருஷம் உள்ள இருந்தாரு சார். 1.5 வருஷம் உள்ள இருந்தாரு. இன்னும் அவர் மேல சார்ஜ் ஷீட் போடல சார். என்ன சார் பேசுறாங்க? மகாராஷ்டிரா எப்ப கேட்டாலும் மகாராஷ்டிரா ஏக்நாத் சிண்டே இன்னைக்கு ஆளாக்கி தானே வச்சிருக்காங்க, அஜித் பவார் ஆளாக்கி தானே வச்சிருக்காங்க. இந்த கேள்விக்கு மட்டும் பதில் வாங்குங்க. எங்க பாஜக எந்த ஏஜென்சியை வச்சு எந்த அரசியல் தலைவரோட வாழ்க்கையை சொல்ல சொல்லுங்க. இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லுங்க லட்சுமி. இப்போ பிஜேபியோட ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருக்கு, அதுக்கு கேஸ் ரைடு அப்படின்னா அவர் சொல்றாரு அப்படிலாம் ஒரு அரசியல் முடியாது. இந்தியால எந்த தலைவர் பயந்திருந்தா ஒரு சினிமாவிலே இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்ற வாதத்துக்கு நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும் லட்சுமி. அவர் சினிமாவில் இனிமேல் சினிமாவில் இருந்தாலும் சினிமாவிலேயே கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சாலும், அரசியலை விட்டு விலகணும்னு நினைச்சாலும், இல்லை அரசியல்லே இருக்கணும்னு நினைச்சாலும், ஏற்கனவே அவருக்கான பாதை என்னன்றது எல்லாமே முடிவாயிட்டது. அது அவருக்கும் தெரியும். டெல்லியில போய் சிபிஐ எஸ்ஐடி தான் கேட்குறாங்க அப்படின்னு வழக்கு போடப்பட்டாலுமே டெல்லியில அவங்களோட ஆட்கள் கேம்ப் பண்ணி இருந்தது எல்லாமே செய்தியாகவே எல்லா காலத்திலும் வெளியானது. அவர் டேராடூனுக்கு தான் போயிருக்கார், ராதவர்ஜுனன் தான் சொல்லப்பட்டது. ஆனா எல்லா இடங்கள்லயும் எல்லா விதமான பேச்சுவார்த்தைகளும் நடந்தது உண்மைதான். இதுக்கு நீங்க எல்லாத்தையுமே நீங்க அதுக்கு ஆதாரம் கொடுங்க அப்படின்னு கேட்டா டிபேட்ல உட்கார்ந்து அதுக்கு ஆதாரம் கொடுக்க முடியாது. கோட்டீஸ்வரன், இப்ப தேர்தல் நெருக்கத்துல அந்த பேச்சிற்குள் இருக்கக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னு அவரோட அப்ரோச் இருக்குல்ல, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது ஒரு மெல்லிய இசை ஐயா. அது நீங்க கூர்ந்து கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். இப்போ வாத்தியத்துல பல வாத்தியம் இருக்கு. இப்போ ஃப்ளூட் எடுத்தீங்கன்னா அதை மென்மையா வச்சு இப்படி 3 விரல் வச்சு வாசிக்கணும், மெல்லமா தான் வாசிக்க முடியும். இதே ட்ரம்ஸ் எடுத்தீங்கன்னா நல்ல நீட்டு கை வச்சு டம்மு 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 டம்முன்னு அடிக்கலாம். இது ஃப்ளூட் ரகம், அது மென்மையா தான் இருக்கும். விமர்சனம் பிஎம் மோடி அங்கிள் சொல்லாமா, சிஎம் அங்கிள் சொல்லும்போது பிஎம் அங்கிள் சொல்லாமா? 2 பேருக்கும் ஒரே வயசு. இவர் மாநிலத்தில் ஆள்றவர், மத்தியில் ஆள்றவர், சொல்லாமா? சொல்லியிருப்பாங்களா? சரி, மோடியை சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் ஐயா அமித்ஷா அவரையாச்சும் சொல்லலாம்ல. போயிருக்கிறது பாண்டிச்சேரி, அங்கே யார் ஆட்சியில் இருக்கிறது? என்ஆர் காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியில் இருக்குது. காவல்துறை நல்லா செய்கிறாங்க, ஆனால் அந்த மாநிலம் வளர்ச்சி பெறல. போலீஸு நல்லா பண்ணுறாங்க, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை. மாஹி, யானம், அதுக்கப்புறமா காரைக்கால், பாண்டிச்சேரியில் போதிய அளவுக்கு வசதிகள் எல்லாம் இல்லை. மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நான் கோரிக்கை வைப்பேன். சரி, யார் எதிர்த்து கேள்வி கேட்க போறீங்க? அங்கே இருக்கிற திமுகவையா இல்லை அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ்? அங்கே காங்கிரஸ் எதிர்கட்சி, அங்கே திமுக எதிர்கட்சி. அப்போ அந்த இடத்துல போய் திமுக எதிர்ப்புன்றதுல சமரசம் இல்லை. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களே பேசினார். போன முறை இப்போ நான் என்னோட வியூகத்தில் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு விஜய் ரசிகர். நான் கண்டிப்பாக ஜனநாயகன் பார்ப்பேன். அதை சேர்த்துட்டு நான் ஒன்று பதிவு பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ஒரு விஜய் ரசிகராக இன்னைக்கு ஒரு ஏமாற்றம் என்னன்னா வைபு பத்தலை சிம்பிளா. இது எங்களுக்கு புரியும். 2வது, ஒரு சாங் இல்லை, ஒரு பஞ்சு டைலாக் இல்லை, ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, ஒரு வேகமாக நட இல்லை. அப்புறமா வழக்கமாக பின் பாக்கெட்ல தான் எடுத்து படிப்போம். இந்த வாட்டி ப்ராம்ப்டர், இந்த பழைய வயசான அரசியல்வாதிகள்லாம் படிக்கிற மாதிரி அந்த நோட் பேட்ல வச்சு ஒருவேளை காத்துல கீத்துல பறந்து போயிடுச்சுன்னா திருப்பி மனப்பாடம் பண்ணி பேசணும். அது மாதிரி சிக்கல் என்னன்னு தெரியல. இப்போ இதெல்லாம் சிக்கல் இல்லை. ஒரு கோட்டீஸ்வரன் அதற்குள்ள இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, நாராயணசாமி அவர்கள் அவர் பேச்சை கேட்கிறார், அவர் கேட்டுட்டு இருக்கிறார். ரங்கசாமி கேட்டுட்டு இருக்கிறார். பாஜக கூட்டணி ஆட்சி தான், அதுக்குள்ள ரொம்ப நுணுக்கமா பேசியிருக்கார். பாஜகவை விலக்கி வைத்து விட்டு அதுக்குள்ள ஒரு கூட்டணி கணக்கு இருக்கலாம். அதிமுகவை தன்வயப்படுத்துற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. எங்க இருந்தாலும் திமுக எதிர்ப்பு அப்படின்னு அதுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கு தானே. அதுதானே சார், அன்னப்பறவையா பாலை தனியாவும் இல்ல தண்ணியை தனியாவும் அத புராண காலத்துல சொல்லுவாங்க. அரசியல் அரசியல் நான் புரியல. அந்த அரசியல் நான் என்ன சொல்றேன்னா, இது உங்களுக்கு புரியுதுல்ல, அதுல இருக்கிற உள்ள அரசியல் இப்ப சொல்றேன். என்னன்னா, நம்ம நிதிஷ்குமார் ஐயாவை பார்த்திருக்கோம். அவருக்கு அங்க பேரு பல்டிகுமார். அதுக்கும் கொஞ்சம் கூட குறையாதவர் தான் ஐயா. இங்க நம்ம நாராயணசாமி அவர் எப்பவுமே நம்மள மாதிரி வாயார பேசிடுவாரு. இவர் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் விஜய் மாதிரி எதுவுமே சொல்லவே மாட்டாரு, அமைதியா இருப்பாரு. தேர்தல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுகவும் கூட்டணி வைப்பாரு, காங்கிரஸ்ல இருந்து யாருன்னா விலைக்கு வந்து அவங்களோட கூட்டணி வைப்பாரு, பிஜேபியோட கூட்டணி வைப்பாரு. நீங்க பிஜேபி விஷயம் பேச வேண்டாங்க. பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய பிரச்சனை கவர்னரால் இருந்தது. தமிழகத்தில் கொடுத்த கவர்னர் கொடுத்த கொச்சல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நாராயணசாமி அவர்களை போய் கேட்டு, நீங்கள் ஆக்சுவலாக கரெக்டாக தான் சொல்லியிருந்தீங்க. நாராயணசாமியுமே செல்ஃபோனில் பார்த்துருப்பார் வீட்டில், நம்ம அதை பார்க்கல. ஏன்னா அவங்களாம் கூர்ந்து கவனிக்கிற அரசியல்வாதிகள். அப்போ பார்க்கும்போது எப்பா இதெல்லாம் பேசினியா, அந்த அம்மா ஒன்று இருந்ததுப்பா கிரண் பேடின்னு வந்து என்ன தொல்லை குத்துது, என்ன இருக்கவே விடல அப்படின்னு கூட அவரோட மனசாட்சி கூட அது விஜய் அவர்களோட வீடியோ பார்க்கும்போது. கோட்டீஸ்வரன், நீங்க ஒரு இஷ்யூ பேசுற தன்மையில சொல்றீங்க, அந்த இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அட்ரஸ் பண்ணு.
பெருமாள்மணி சொல்றார் அதற்குள்ள ஒரு கணக்கு, தேர்தல் கணக்கு, வாக்கு வங்கி கணக்கு, அதிமுகவை தன்வயப்படுத்துற கணக்கு, இது எல்லாம் அப்படி சேர்ந்து பாருங்கன்னு சொல்றதை நீங்க அப்படி அதாவது பெருமாள்மணி சார் வந்து டெய்லி பத்திரிகை படிக்கிறவர். அவர் வந்து விஜய்க்கே புரியாத விஷயத்த விஜய்க்கு அவர்களுக்கு ஒரு அட்வைஸா அதை வந்து நீங்க சரியா பண்ணனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு சொல்றேன், இதுல இருந்து எடுத்துக்கங்கன்னு அதை வந்து ஒரு அறிவுரையா தான் நான் பார்க்கிறேன். ஏன் அப்படின்னா ஒன்று ஒரு ஆட்சி நல்லா இருக்குன்னா அந்த ஆட்சியை அகற்றணும். ஓகேங்களா? அந்த ஆட்சி நல்லா இருக்குன்னா எதிர்கட்சியில் இருக்கும்போது அகற்றணும். இல்லை அந்த ஆட்சி நல்ல ஆட்சி மக்கள் விரும்புறாங்கன்னா அதுக்கு ஆதரவான நிலைப்பாடு, இந்த 2 நிலைப்பாடு தானே எடுக்கணும். இப்போ அங்க இருந்தவங்களுக்கு என்ன பொலிட்டிக்கல் மெசேஜ் அவர் சொன்னார், யாருக்கு ஓட்டு போடணும், யாரை வீட்டுக்கு அனுப்பணும், அந்த மெசேஜ் சொல்லியிருக்காரா? தாவேகாவுக்கு தான் ஓட்டு, தாவேகா ஆட்சி மலரும் தானே. அதுதான் என்ன ரங்கசாமி தான் நல்லா ஆட்சி பண்றாரு, போலீஸ் நல்லா பாதுகாப்பு கொடுக்குது, சிறப்பா இருக்கே, அவர் வாழ்த்துறாருல, பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அங்க எனக்கு தான் வேலை, பொலிட்டிக்கல் மெசேஜ் இல்லையே. நீங்க போயிட்டு அங்கதான் பிரச்சனைன்னு பார்த்தா காவல்துறை எங்க போனாலும் பிரச்சனையா தான் இருக்குது, இங்கேயும் தான் பிரச்சனை. எனக்கு கொஞ்சம் மக்களை பாருங்க. என்னதான் ஏன் அப்போ நீங்க சாஃப்ட் அப்ரோச் தான்ன்றது அவங்க பிஜேபி சாஃப்ட் அப்ரோச்லாம் இல்ல சார். இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து அவர் பிஜேபி கூட சீக்கிரமா கூட்டணி போறது அவருக்கு நல்லது. திடீர்னு லாஸ்ட் மினிட்ல ஜனநாயகம் பொங்கல் படத்தை அப்புறமா நீங்க கூட்டணிக்கு போனீங்கன்னா மக்களுக்கு டைம் கொடுக்க முடியாது. இப்பவே போயிட்டா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அந்த அலையன்ஸும் வீக்கா இருக்குது, இவருக்கும் வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, போயிட்டாங்கன்னா நல்லது. இல்லைன்னா அப்போ அவர் சொன்னார் பாருங்க பாசிச பாஜகன்னு, அது லட்சுமியா மேடம் சொல்ற மாதிரி அது பொய். பெருமாள்மணி கிட்டத்தட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற தன்மை தானே 2 பேர் பேசுறதுல இருக்கு. சார் ஒன்னு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லிருங்க, டெல்லியில போய் சந்திச்சாங்க அதனால அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா அப்புறம் இந்த பேச்செல்லாம் டீகோட் பண்ணவே தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அப்ப மென்மையா தானே போவாரு. ஏன் அது விமர்சனமே இல்லையே. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு புறம் டெல்லியில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு சொல்லிக்கிறீங்க, இன்னொரு புறம் இங்க கடுமையா பேச மாட்டேக்காருன்னு சொல்றீங்க. ஏன்னா அவர் தானே கொள்கை எதிரின்னதுனால. சார் நான் என்ன சொல்றேன், ஏதாவது ஒரு லைனுக்கு வாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா, மென்மையா பேசுறாரா? பாஜக கூட தாவேகாவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால தான் மென்மையா பேசுறாரு, இல்லனா கடுமையா திட்டுவாரு. சரி, அப்போ பாசிச பாஜகன்னு சொன்னது என்ன? இன்னைக்கு 2 கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவை தனியா பிரிச்சு எடுத்தது என்ன? சார் ஒரு அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா அந்த கட்சியோட மாநில தலைவரை, முன்னாள் எம்எல்ஏவை, அவரை எம்எல்ஏ ஆக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு தெரியும். எப்படி சார் தன்னோட கட்சியில சேர்ப்பாரு? என்ன சார் அரசியலோட பாலபாடம் எல்லாத்தையும் மறந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, மென்மையா விமர்சிக்க மாட்டாரு சார். அவரு இன்னைக்கு தான் அவர் வந்து இதுதான் ரியலான பொலிட்டிக்கல் ஸ்பீச். ஏன் வந்து அதை ஐயா ரெங்கசாமி பாக்குறாரு, ஏன் வந்து அந்த விஷுவல்ஸ் வெளியே வர அனுமதிக்கிறாரு? அவரே சொல்றாரு, ஐயா ரெங்கசாமி மாதிரியான ஒரு சீனியர் பாலிட்டிஷியனே அந்த விஷுவல்ஸ் வெளியில வர அனுமதிக்கிறாருன்னா அப்ப அதுக்குள்ள ஒரு அரசியல் கணக்கு இருக்கு சார். என்ன சார் அவர் சும்மா விஷுவல்ஸ் நீங்க போய் ஒரு சிஎமோட விஷுவல் அப்படி சாதாரணமா வெளியில வந்துருமா? எவ்வளவு புரோட்டோகால் இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா அவ்வளவு தெளிவா நான் அப்படி பிரிச்சு பேசுறாருன்னா உடனே நண்பர் என்ன சொல்றாரு, அவர் என்ன அன்னப்பறவையா? ஆமாங்க, இன்னைக்கு பாண்டிச்சேரியில் அவர் ஒரு அன்னப்பறவை போலதான் பாஜகவினுடைய அரசியலையும் என்ஆர் காங்கிரசினுடைய அரசியலையும் பிரித்து பேசினார். அங்க ஒரு லீடு கொடுத்திருக்காரு, என்ஆர் காங்கிரஸோட நாங்க கூட்டணிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற லீட கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. இந்த இடம் வந்து இப்போ கோட்டீஸ்வரன் சொல்றது இப்படி இவ்வளவு சாஃப்டா இருக்கிறதுக்கு நீங்க பாஜகவோட அலைன்ஸ் சார் தீவிரமா இருந்தா உங்களுக்கு தமிழ்நாட்டோட அரசியல் கலாச்சாரமே தெரிய மாட்டேக்கு. நீங்க தீவிரமா இருக்கீங்க, நீங்க வந்து கூட்டத்தை தற்கூரி கூட்டம் வைப் பண்றீங்க, மேல இருந்து குதிக்கிறீங்க, ஆடுறீங்கன்றீங்க. சரி கொஞ்சம் சாஃப்டா போனா வைப் இல்ல, ஒண்ணுமே இல்ல, பாட்டு இல்லன்றீங்க. சார் ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க சார். முடிவுக்கு வந்து நானும் அதை தான் கேட்கிறேன், எதனாவது ஒரு முடிவுக்கு வாங்க. யாரை எதிர்க்கிறீங்க, யாரு கூட அமைதியா போறீங்க? பாஜக திமுக எதிர்ப்பு தெளிவா இருந்தது, அதுல சந்தேகம் இல்ல. சார் ஒரு நிமிஷம், திமுக எதிர்ப்புல இன்னைக்கு தெளிவா இருந்தது. சார் 2026 தேர்தல் தமிழ்நாட்டுல மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதாங்கிறதுக்கான தேர்தல் தானே. அந்த தேர்தல் அவர் திமுகவுக்கு எதிராக தன்னை பிளேஸ் பண்ணிட்டார்ல. இனிமே நீங்க உங்க விமர்சனத்தை சொல்லுங்க. அதாவது திமுகவுக்கு எதிராக வெறும் விஜய் ஒண்டி இல்ல, 7-8 பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல லிஸ்ட்ல. புதுசா எதுவும் கிடையாது. மத்தியில் பாஜக தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்கல, பாண்டிச்சேரிக்கு பணம் கொடுக்கலன்னு புதுசு கிடையாது, பழைய டேப்பு. அந்த நீங்க ஆடியோ போகணும். ஏன்னா இது பாஜக ஒண்டி இல்லைங்க, காங்கிரஸ் ஆண்ட காலத்திலயும் தமிழ்நாட்டை வஞ்சித்து இருக்கு. அதுக்கு தான் அண்ணா அன்னைக்கே சொன்னாரு, எப்பா எல்லா வரி எல்லாத்தையும் வாங்கின்னு தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறதுன்னு சொன்னார். அந்த சிலபஸ்ல எந்த மாற்று கருத்து, அது உண்மை. மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சிகள், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை ஓரவஞ்சனை தான் செய்யுது. சரி அதுல எதனா புள்ளி விவரம் பேசியிருப்பாரா? சரி அது கூட போல. நீங்க அடிக்கடி கேட்டீங்க பாஜக மீது ஒரு அச்சமா அப்படின்னு, லட்சுமி அவங்களையும் கேட்டீங்க, சாரையும் கேட்டீங்க. அது அச்சம் இல்லை, ஒரு வகையான கூச்சம். அதை நீங்க அப்படிதான் புரிஞ்சுக்கணும் அந்த மென்மையை. இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு அமமுகவும் அவரை என்டிஏ கூட தான் சேர்ந்து போறாரு.
பிஜேபியோட தான் டிராவல். அவர் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் மைல்டா ஆகுறாரு. அந்த தன்மை எனக்கு புரியுது. இந்த தன்மை ஃபர்ஸ்ட்ல இருந்தே அது வந்து ஒரு லைட்டா ஒரு ரோஸ் மில்க் மாதிரி தான் இருக்குது. அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்ட்ராங்கா எனக்கு தெரியல. இன்னும் ஸ்ட்ராங்கா நான் சொல்லணும்னா ஊழல் இருக்குங்க. என்ஆர் காங்கிரஸ் ஊழலுக்கு எதிரான கட்சி. தாவேக்கால இருக்கவர்கள் மீது, விஜய் அவர்கள் மீது எந்த இதுவும் இல்ல. என்ஆர் காங்கிரஸ்ல ஒரு சிலர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. அங்க இருக்கிற பிஜேபி நிர்வாகிகள் மீது நிறைய வழக்குகள் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய திமுக முன்னால் இருந்தவங்க மீதும் வழக்குகள் இருக்கு. அதை எதனா பேசியிருக்கலாம் இல்லையா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பாண்டிச்சேரியிலுமே பிரச்சனை இருக்கு, அதை பேசியிருக்கலாம். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, மக்கள் அரசியல் பேசாம ஒரு கூட்டணிக்கு ஐயா பெருமாள் மணி சார் சொல்ற மாதிரி ஒரு வியூகத்தை அமைச்சு ஒரு வழி விட்டு தனிமைப்படுத்தினாங்க. ஏன் அவரை பேசல, ஏன் இவரை பேசலன்னு அவரை கடைசியா தனிமைப்படுத்தினாங்க. ஐயா விஜயும் அப்படி தனிமைப்படுத்த பாக்குறீங்க, ஆனா அவர் அப்படி தனிமைப்பட மாட்டார். அவர் வலிமையான கூட்டணியை கட்டுவார். இதுல சரி தவறுன்றதை தாண்டி அதை எல்லாமே அட்ரஸ் பண்ணிட்டாங்க. ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு கணக்கு இருக்கும்ல. இப்போ இந்த தாவேகா மீதான விமர்சனம்ன்றது பாஜகவிடம் அவங்க என்ன, பாஜக தாவேகாவை எப்படி பாக்குது, அந்த சிக்கல் இருக்கு. தாவேகா அதிமுகவை எப்படி பாக்குதுன்ற சிக்கல்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் கடந்துதான் ஒரு தொடர்ந்து இந்த பரப்புரை இருக்குன்னா என்ன கணக்கு, விஜயோட கணக்கு தான் என்ன? இல்லை, விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியில் நிச்சயமாக கூட்டணியில் போகணும்னு நினைக்கிறாங்க. அது என்ஆர் காங்கிரஸோட அணி சேரணும் அப்படிங்கிறது அவருடைய விருப்பமாக இருக்குது. அதை தான் வந்து அவர் போன உடனேயே காவல்துறையை பாராட்டுறதுலேருந்து தொடங்கி அந்த மாநிலத்தில் நல்ல சிறப்பாக செயல்படுறாங்கிற மாதிரியான நிறைய கிரெடிட் கொடுத்துக்கிறார். அது உள்துறைக்கு இது இல்லையா? இல்லை, அது வந்து நமக்கு புரியுது, விஜய்க்கு புரியுமாங்கிறதே பெரிய அச்சமாக தானே இருக்காது. அதுதான் இங்கே பிரச்சனையே. அவர் பேசக்கூடிய துறைகள் சார்ந்து அந்தந்த துறைகளை அந்தந்த மாநிலத்துக்கு கண்ட்ரோல் இருக்கா, மத்திய கண்ட்ரோலா இருக்கான்னு தெரிந்து பேசுகிறாரா, அல்லது அதுக்கான தகுதியோடு பேசுகிறார்களா என்பதில் அங்கே கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அவருடைய எண்ண ஓட்டத்துல என்ஆர் காங்கிரஸ் பொறுத்தவரை சிறப்பா செயல்படுறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. இன்னொன்று, அங்கு பாஜகவை அவர் விமர்சிக்கல, மென்மையான போக்கில் கையாளுறாருங்கிறதுல எனக்கு கொஞ்சம் உடன்பாடு கம்மியாக இருக்கு. காரணம் என்னன்னா, அவர் இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பிரச்சனையா ரொம்ப குறிப்பா சுட்டி காட்டுறாரு. காரைக்கால் மீனவர்கள் தொடர்ந்து இலங்கை கடற்படையால கைது செய்யப்படக்கூடியது சொல்றாரு, மாநில அந்தஸ்து கொடுக்கலன்னு சொல்றாரு. இது எல்லாமே ஏற்கனவே பழைய விஷயங்களா இருந்தாலும் சொல்ற ஆள் புதுசு இல்ல. நீங்க சொல்றது இவ்வளவு நாள் வரையும் அரசியல்வாதிகள் மட்டத்தில் சொன்னதுக்கும் ஒரு நடிகராக இருந்து வந்திருக்கக்கூடிய விஜய் போன்றவர்கள் சொல்றதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. அந்த இடம் சுவாமிநாதன், இப்ப பிரச்சனையை அட்ரஸ் பண்றதுல இங்க சிக்கலே இல்லை. எல்லாருக்கும் அரிசி கிடைக்கணும், சாக்கடை பிரச்சனை இருக்குன்றது வேற. அதுக்கு காரணமானவர்களை சுட்டி காட்டுறப்பதான் அது பொலிட்டிக்கல் ஃபைட்டா மாறும். திமுகவுக்கு அதை சரியா செஞ்சிடறாரு. ஆனா இங்க இஷ்யூவை மட்டும் பேசிட்டு அதுக்கு காரணமானவர்களை தொடாததன் பின்னணியில ஏதாவது அரசியல் கணக்கு இருக்குமா? அதுதான் என்னன்னா, என்ஆர் காங்கிரஸோடு இவருக்கு அணி சேரணும்னு விரும்புறாரு. என்ஆர் காங்கிரஸோட ஒரு சுமூகமா போகணும்னு நினைக்கிறப்ப அந்த கூட்டணியில இன்னொரு பார்ட்னரா இருக்கக்கூடிய பிஜேபியை ரொம்ப ஓவரா தாக்குறப்ப என்ஆர் காங்கிரஸோட இவர் அணுகிறதுல பிஜேபி பல முட்டுக்கட்டைகள் போடலாம் பாக்குறாரு. அது ஒரு முரணா இருக்கும் அப்படின்னு பாக்குறாரு. இப்ப என்ஆர் காங்கிரஸ் வந்து அவர் வந்து பிஜேபி ஒரு மென்போக்கா கையாண்டதுனாலதான் இன்னைக்கு வந்து பார்த்தா அந்த முதல்வர் பார்த்த வீடியோவே வெளியாகுது. காரணம் வந்து அவர் வந்து பிஜேபியும் திட்டல, பெரிய அளவுல என்ஆர் காங்கிரஸையும் விமர்சிக்கல. இதை வந்து புதுச்சேரியோட நம்ம சுருக்காம ஹோலிஸ்டிக்கா தமிழ்நாடோடையும் சேர்த்து பாக்குறப்ப அவரோட வியூகம் தான் என்ன? இந்த அதிமுக பெருமாள் மணி சொன்ன மாதிரி தன்வயப்படுத்துதல், அதுதான் பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. நிச்சயமா வந்து அதை பண்ணிட்டு திமுக எதிர்ப்பு இதான் கணக்கா? ஆமா, நிச்சயமா வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்கனவே அங்க சட்டமன்ற பிரதிநிதித்துவம் இப்போதைக்கு இல்ல, பாண்டிச்சேரியில ஜீரோல தான் இருக்காங்க. ஸோ ஆனால் இங்கே ஒரு எம்ஜிஆருக்கான ஒரு ஓட்டு வங்கி இருக்கும். அங்கே செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் கட்சி கொஞ்சம் வலுவாக இருந்தது. அந்த ஓட் பேங்க்லாம் தன்வசப்படுத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு வியூகம் ஒன்று. அப்படின்னா திமுக எதிர்ப்பு, அந்த திமுக எதிர்ப்பை இன்னும் வீரியமாக கொண்டு போகிறது. பாண்டிச்சேரியில் இன்னும் சட்டமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்காங்க. அவங்க நினைவில் இருக்கலாம், கடந்த முறை கூட திமுகவுடைய மூத்த தலைவர்கள் கூட பேசினாங்க, பாண்டிச்சேரியில் எங்கள் ஆட்சி வரலைன்னா நாங்கள் வந்து தற்கொலையே பண்ணிக்குவேன் அப்படின்னு பேசின காட்சிகள் சவால்லாம் விட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு திமுக வீரியம் பெறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு முன்னெச்சரிக்கையோட கூட அவர் அந்த களமாடி இருக்கலாம் விஜய் அவர்களை பொறுத்தவரை. இன்னொன்று வந்து இது பாண்டிச்சேரியில் அவர் பேசுறாலுமே கூட சார், பாண்டிச்சேரியில் மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை 10,20,000 தான். இன்னைக்கு இவ்வளவு ஊடக வெளிச்சம் விஜயனுடைய பேச்சு கிடைக்குது. அவர் ஒரு 10 லட்சம் பேருக்கான உரையா தன்னுடைய உரையை திட்டமிடாம தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சேர்த்த உரையா தான் தயாரிக்கிறார். ஏன்னா நீங்க வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 72 நாட்களுக்கு பின்பு ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் ஒரு பாண்டிச்சேரி அரசியலா மட்டும் சுருங்கிட்டாருன்னா அது தமிழ்நாட்டில் பேசு பொருளாகாது. அந்த இடம் இப்ப இவர் பாஜகவை எப்படி அணுக போறார், பாஜக இவரை எப்படி பாக்குதுன்ற இடம் தான் கோட்டீஸ்வரன் சொன்னது. பேசாம அலைன்ஸ்குள்ளே போயிடலான்ற சொல்றாருல அந்த பார்வை. இந்த இடம் ஏன் இன்னும் கிரே ஏரியாவே இருக்காது? இல்ல, அவர் நிச்சயமா பாஜகவோடு போக மாட்டார் சார். ஒரு மென்மையான விமர்சனத்தை முன்வைக்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. ரொம்ப தீவிரமா அடர்த்தியா இப்ப கோடீஸ்வரன் அண்ணன் அவர்களோ மேடம் போன்றவர்கள் குறிப்பிட்டதை போல சிஎம்ஐ அங்கிள் என்று சொல்வதை போல ஏன் மோடி அவர்களை பேச மாட்டார், அமித்ஷா அவர்களை பேச மாட்டார், எல்லாமே கேள்விகள் நியாயமான விஷயங்கள் தான். பட் அது ஏன் பேச முடியலன்னா, அவர் முதல்ல ஒரு இங்க இருக்கக்கூடிய மாநில அரசியல்ல தன்னை நிலைநிறுத்த வேண்டிய தேவை அவருக்கு இருக்கு.
ஒரே நேரத்தில் இரட்டை எதிரிகளோடு மோதுறதுல ஒரு நடிகராக இருந்து இப்பொழுதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறவர். அவர் இன்னும் கற்றுக்கொள்வதற்கும் அவருக்கான காலங்கள் நிறைய தேவைப்படும். ஸோ அவரால் முடிந்த அளவுக்கு இப்போ பாஜகவை எதிர்க்கிறாரு. இன்னும் வலுவா வீரியமா எதிர்ப்பதற்கான ஆற்றல் எப்போ வரும்னா திமுக போன்று இன்னைக்கு திமுக எதிர்க்க. நீங்க சொல்வது நோக்கத்தை சந்தேகிக்க வேண்டாம்ன்றீங்க. நோக்கத்தை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிலாம் இல்லன்றதா? நிச்சயமா இல்ல சார். நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு எதிர்க்குதுன்னா அது தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்தியா கூட்டணியில இந்தியாவுடைய முகமா ஏறக்குறைய மு க ஸ்டாலின் அவர்கள் மாறி இருக்காரு. அந்த வலிமை இருக்கு. அவர் பின்னாடி இந்தியா கூட்டணி என்கிற ஒரு வலுவான கூட்டணிகள் இருக்கு. எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக ஒரு மனுவை கொடுக்க போனா பின்னாடி 100 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வர்றாங்க. விஜய் இன்னைக்கு ஒரு தனிமரம் தானே, விஜய் என்கிற ஒரு முகம் தானே, அவருக்கு பின்னாடி சேர்ந்து கொண்டவர்கள் தானே, யாருமே சட்டமன்ற உறுப்பினர்களாக கூட இருந்தவர்கள் இல்லை. இப்ப செங்கோட்டையன் அவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தா அப்போ ஒரே நேரத்தில் அவர் மோடியவே அவர் எதிர்க்கணும், பிரதமரே எதிர்க்கணும், விமர்சனம் வைக்கிறார், பாஜகவே விமர்சிக்கிறார். நீங்க மோடியை தான் விமர்சிக்கல, அமித்ஷாவை தான் விமர்சிக்கல. அப்ப நீங்க சொல்லுது தன்னை ஒரு மாற்றா பொசிஷன் பண்ணுவதற்கான உரையா தான் நீங்க அப்படிதான் அந்த கணக்கா தான் பாக்கணும். நிச்சயமா அவர் தன்னை மாற்றாக பொசிஷன் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பா மட்டும்தான் இதை பயன்படுத்திக்கிறாரு. இன்னொன்று அவர் பாஜகவை இந்த அளவுக்கு தான் ஒரு நடிகராக இருந்து இப்பொழுதுதான் அரசியல் களத்துக்குள்ள வந்திருக்காரு. அவர் இந்த அளவுக்கு தான் ஒரு மென்மையான விமர்சனத்தை தான் முதல்ல மத்திய அரசு மேல விமர்சிக்க முடியும். மாநில அரசு இதுல இப்ப கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி இப்ப திமுக எதிர்ப்பு நீங்க தமிழகத்துக்கு வாங்களேன், திமுக எதிர்ப்பு தான் பிரதானப்படுத்தி நீங்க நிக்க போறீங்க அப்படின்னா அதுக்குதான் வரிசையா பல கட்சிகள் இருக்கிறாங்கல்ல, அதை தாண்டி அவரு அதுல என்ன வியூகத்தை வச்சு வெல்ல முடியும்னு நினைக்கிறீங்க? பல கட்சிகள் இருக்கிறாங்க, பல கட்சிகளுக்கு பின்னாடி இவ்வளவு இளைஞர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. பல கட்சிகள் இருக்காங்க. நீங்க அதிமுக இருக்கு, அதிமுக பாஜகன்ற அணியை கூட நீங்க இல்ல அந்த அணியை நான் குறைத்தே மதிப்பில்லை. இன்னைக்கு விஜயோட அவங்க தான் மேல இருக்காங்க. ஆனா ஒரு பெருவாரியான இளைஞர்கள் கூட்டம் விஜய் பின்னாடி வரதுனால அவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. பேசலாம். பெருமாள் மணி, இப்ப நீங்க முதல் சுற்றுல சொன்னீங்க விஜயகாந்துக்கும் இதே மாதிரியான ஒரு ட்ராப் தான் பண்ணாங்க அப்படின்னு. இப்போ தொடர் விமர்சனம் இருக்குல்ல, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு பிஜேபியோடனா அதை விஜய் தரப்பு உணர்ந்து இருக்கிறாங்களா? அதை கவுண்டர் பண்ணணும்னா நீங்க இப்படி இருந்தா அது சரியா இருக்குமா? அந்த சார் அதை தாண்டி தான் போகணும். இதே மாதிரி தான் ஐயா விஜயகாந்த திமுகவுக்கும் எதிராக அதிமுகவுக்கும் எதிராக பொசிஷன் பண்ணாங்க. இப்ப இவர் என்ன பண்றாரு? மத்தியில இருக்கிற பாஜகவை எதிர்க்கிறாரு, மாநிலத்தில் இருக்கிற திமுகவை எதிர்க்கிறாரு. அஇஅதிமுக பத்தி கடுமையான விமர்சனம் வைக்கிறது இல்ல, காங்கிரஸ் பத்தி கடுமையான விமர்சனம் வைக்கிறது இல்ல. இன்னைக்கு புதுச்சேரியில என்ஆர் காங்கிரஸை விமர்சிக்கல, பாஜகவை விமர்சிக்கிறாரு. சார் இதான் சார் ஸ்ட்ராட்டஜிக்கலா சரியான லைனு. இதை இவங்க என்ன பண்றதுன்னா, இல்ல நீங்க பிஜேபியோட சாஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த சிக்கல் என்ன வந்ததுன்னா, சீமான் ஒரு முறை சொன்னார், சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு என்ன வாக்களிக்கவே இல்லை, இவங்க பிஜேபி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. தினகரன் அவர்கள் அந்த சிக்கலை சந்திச்சாரு சார். கமல் அவர்களுக்கு அந்த சிக்கல் இருந்தது இல்ல. அப்ப விஜய்க்கு அதே டிராப்ல தானே அவர் போயிருப்பாரு. சார் நான் என்ன சொல்றேன், இந்த பிஜேபி நீங்க விமர்சனம், பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல எவ்வளவு ஓட்டு இருக்குன்னு பார்க்கணும் சார். பட் எதிர்ப்பு வாக்குகள்னு சொல்றாங்க. இருக்கு சார், இருக்கு. அத நீங்க திமுக எதிர்ப்பு நீங்க பாஜக எதிர்ப்பு வாக்குகளை பெற்றா தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர முடியுமா? திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெற்றா தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர முடியுமா? திமுக எதிர்ப்பு வாக்குகளை பெற்றாதானே ஆட்சிக்கு வர முடியும். பட் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 2019க்கு பிறகும் அந்த ஓட்டிங் பேட்டர்ன் மாறினதா நீங்க நினைக்கலையா? திமுக எதிர்ப்பு வாக்குகள் பிரதானமா, எப்படி பாஜக எதிர்ப்பு வாக்குகள்? தேர்தல் ஒண்ணுதானே சார். திமுக ஆட்சி தொடரணுமா வேண்டாமா? தொடரணும்னா திமுகவுக்கு போட போறாங்க, வேண்டான்னு நினைக்கிறவன் யாருக்கு போடுறான் சார்? இப்போ அந்த இடத்துல அவரு சார் இந்த 40% தொடரணும்னு போடுதான்னு வச்சுக்கிடுவோம் சார். வேண்டான்னு நினைக்கிற ஒரு 60 பேர் இருக்கான்ல, அந்த 60% கோட்டி அண்ணன் நண்பர் கோட்டி சொல்ற மாதிரி அவன் 7 பேரே அந்த இடத்துல நிக்கட்டும், கண்டெஸ்ட்ல நிக்கட்டும். நீங்க அதுல 41% வாங்கிட்டீங்கன்னு வைங்க, நீங்க தானே வர போறீங்க. அப்ப அவர் தன்னை கரெக்டா தானே பொசிஷன் பண்ணியிருக்காரு. லட்சுமி நீங்க இப்ப என்ன பண்றீங்க? நீ திமுக விமர்சிச்சா பத்தாது, எப்பா சட்டமன்ற தேர்தலில் எதுக்கியா பாஜகவை விமர்சிக்கணும்? அவருக்கு கணக்கு இருக்கு. 12 மணிக்கு அவர் ஏன் சுடுகாட்டுக்கு போகணும்? லட்சுமி தெளிவான கணக்கோட தான் தன்னை பொசிஷன் பண்றார். அதுல கூடுதலாக அதிமுக விமர்சிக்கல. எப்படி அவர் விமர்சிக்கிற கட்சியை ஒரு பட்டியல் திமுகன்னு வைக்கிறோம், விமர்சிக்காத கட்சிகள்லயும் ஒரு பட்டியல் இருக்கு. அப்ப அவருக்கு ஒரு கணக்கு இருக்குன்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது சட்டமன்ற தேர்தல் தான், திமுகவை மட்டும் விமர்சிச்சா போதும் அப்படின்ற அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கே நான் வரேன். அங்கே புதுச்சேரியிலையும் சட்டமன்ற தேர்தல் தான். அப்போ அங்கேயாவது ஆளுங்கட்சியவும் ஆளுகிற கூட்டணியை மொத்தமாக நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கணும்ல. எல்லாமே தவறான தகவல்களை எல்லா இடத்துலையுமே பதிவு செய்கிறாங்க. இங்கே திரும்பவும் பெருமாள் மணி சொன்னதுக்கே வரேன். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் தன்னை பொசிஷன் பண்ணிக்கணும். எதுக்காக? மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்கணும். தமிழ்நாட்டின் உரிமைகள், மாநில உரிமைகள், மாநிலத்துக்கு தேவையான நிதி, மாநிலத்துக்கு தேவையான மெட்ரோ திட்டங்கள் முதல் கொண்டு எல்லாமே கன்கரண்ட் லிஸ்டில் இருக்கிற எல்லா விஷயங்களாலையும் தமிழ்நாட்டுக்கு பெரிய அளவில் மத்திய அரசாங்கத்தால்
முட்டுக்கட்டை போடப்படுகிறதுன்னு தான் இங்க இருக்கக்கூடிய அந்த issue ஆளுங்கட்சி இருக்கத்தான் செய்யுது. இல்ல, ஆளுங்கட்சி அதை தான் திரும்ப திரும்ப சொல்கிறது. இங்க இருக்கக்கூடிய நிறைய எதிர்க்கட்சிகளும் சரி. சீமான் உள்பட ஒவ்வொரு முறையும் அதை எல்லா இடங்கள்லயும் பதிவு செய்யறாங்க. அப்ப விஜயும் அதே இடத்துல நீங்க ஒரே அளவுகோல்ல ரெண்டு பேரையும் எதிர்க்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. திமுகவை எதிர்க்கிற அதே அளவுகோல் பிஜேபி எதிர்க்கிறதுக்கு கிடையாது, மென்மையான போக்கு தான், மயிலிறகு தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா அந்த மயிலிறக கூட கொஞ்சம் வேகமாவது அந்த மயிலிறகுல நீங்க தட்டலாம். அப்படியே சும்மா அப்படி காத்து வீசுற மாதிரி சாமரம் வீசுற மாதிரி பண்ணிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. மத்திய அரசாங்கத்தை விமர்சிக்காமல் பாசிச பாஜகன்னு சொன்னவர் மத்திய அரசாங்கம் எல்லாத்தையும் செய்யல அப்படின்ற போது அதை நேரடியாக விமர்சிப்பதற்கு அவருக்கு எப்போதுமே ஒரு தயக்கம் இருக்கிறது. இல்ல இருங்க, அவர் சொல்றாரு நீங்க விஜயகாந்த கொண்டு போய் ரெண்டு பேருக்கும் ஆல்டர்னேட்டா எடுத்து, அவர் விஜய் தன்னை ஆல்டர்னேட்டாவே பொசிஷன் பண்ணிக்கல. விஜய் என்ன சொல்றாரு, நான் பிரைமரி ஃபோர்ஸ் சொல்றாரு. ஆனா அவர் பிரைமரி ஃபோர்ஸ் இல்ல. அவருக்கு இன்னைக்கு இங்க இதுவரைக்கும் அவருக்கான வாக்கு வங்கி எதுவுமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே வாக்களித்த மக்கள் தான், ஏற்கனவே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் வாக்களித்த மக்கள் தான் இனி விஜய்க்கு வாக்களிக்க போறாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியும். இல்ல சார், இப்ப அவங்க குறிப்பிட்ட மாதிரி மாநில சுயாட்சி உரிமை எல்லா விஷயத்திலையும் திமுக பாஜகவை எதிர்க்குது. அப்ப திமுக கிட்ட ஒரு ஓட்டு இருக்கு, அந்த ஓட்டை விட்டுருங்க. இந்த இவ்வளவு எதிர்ப்பையும் சேர்த்து தானே அவங்க அந்த ஓட்டை வாங்குறாங்க. இப்ப நீங்க திமுகவை எதிர்த்துருங்க, அவங்க தானே ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க. அப்போ இந்த திமுக என்பது பாஜக எதிர்ப்பும் சேர்ந்த திமுக தானே, பாஜக எதிர்ப்பும் சேர்ந்த திமுக தானே. இப்போ இந்த அந்த திமுகவை பிடிக்கிறவனுக்கு விஜய்க்கே தெரியாது. அதாங்க, அதனால தாங்க எங்க மணி இருங்க மணி இதுல இருங்க விஜய் அதுல ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா இருங்க ஒரு நிமிஷம் சொல்றேன். நீ பாஜகவை எதிர்த்தா மட்டும்தான் உனக்கு மைனாரிட்டி ஓட்டு வரும்ன்றது இருக்குல்ல, அது ஒரு டிராப். அதுல போய் விஜய் மாட்டக்கூடாது. ஏன்னா அது ஒரு டிராப், அதுல போய் மாட்டக்கூடாது. என்னன்னா திமுக பாஜகவை எதிர்க்கிறாங்க, நான் திமுகவை கடுமையா எதிர்ப்பேங்க. திமுகவை பிடிக்காதவன் எனக்கு ஓட்டு போட்டுங்க. ஏன்னா இந்த தேர்தல் திமுக அரசு தொடரணுமா வேண்டாம்ங்கிற தேர்தலுங்க. அது புரியுது, அவ்வளவுதாங்க. இல்ல அந்த இடத்துல நீங்க திமுக பாஜகவை எதுக்குது, நான் திமுகவை எதுக்குறேன், அதனால திமுக எதுக்குற பாஜகவையும் சேர்த்து நான் எதுக்குறேன்னு எப்படி நான் சார் அப்படி இல்ல சார். சரி பாருங்க சார், எலக்ட்ரல் கால்குலேஷன் வேற. ஓகே சார், அதாவது ஓட்டிங் பிஹேவியர் ரொம்ப வேற. நான் என்ன சொல்றேன்னா, திமுக பாஜக எதிர்ப்புல தீவிரமா இருக்கு சார், ரொம்ப தீவிரமா இருக்கு. அப்போ திமுக மேல ஒரு அபிமானம் கொண்டவங்க இருப்பாங்க சார், அந்த குரூப்பை நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. இப்போ நீங்க திமுகவை எதிருங்க. திமுக பிடிக்காத ஒரு கூட்டம் இருக்குல்ல சார், அந்த 60% கூட்டத்துல நீங்க எவ்வளவு ஓட்டு எடுக்க போறீங்க? அதானே சார் கணக்கு. சோ அவருக்கு ஒரு கணக்கோடு தான் எல்லா விமர்சனங்களை வாங்கினாலும் அவருக்கு ஒரு கணக்கு இருக்கு. அந்த இடத்துல இப்ப சுவாமிநாதன் சொன்ன மாதிரி அவர் கொஞ்சம் அப்பர் ஹேண்ட்ல இருக்கிறாருன்ற பார்வை எப்படி இருக்கு? அதுதான், அதை போன ரவுண்ட்ல அதற்கு பேர் அதிமுக தன் வசப்படுத்துதல், அந்த தலைப்புல அதை பேசணும். இப்போ அடுத்த ரவுண்ட்ல என்ன பண்றோம்னா, அதிமுகவோட ஓட்டு விஜய்க்கு வந்துடும். அதாவது எப்படி ஏசி ரூம்லயே உட்காந்துக்கிட்டு 72 நாள் கரூருக்கு பின்னாடி பாண்டிச்சேரி போவோம், போயிட்டு நம்ம எம்ஜிஆர் பத்தி பேசுவோம், எம்ஜிஆர் கரிசனம் பேசிடுவோம். திமுக எதிர்ப்பு வாக்குன்றது அதிமுகவோட வாக்கு வங்கி, அதோட உயிர் நாடி. அதை அப்படியே சொன்னோம்னா அப்படியே கன்வெர்ட் ஆயிடும். அப்படிதான் நானா கேட்கிறேன்னா, எம்ஜிஆரோட புகழ் வெறும் விஜய் தான் பேசுறாரா? இபிஎஸ், ஓபிஎஸ், டிடி தினகரன், செங்கோட்டையன், கேசிபி பழனிசாமி, நயினார் நாகேந்திரன், சைதை துரைசாமி, சசிகலா, திமுக இருக்கக்கூடிய துரைமுருகன், இவ்வளவு பேர் பேசியிருக்காங்க எம்ஜிஆர் புகழ். ஆனா விஜய் பேசுறதுக்கு வேல்யூ சுவாமிநாதன் இப்ப இவங்க எல்லாம் சும்மா எல்லாம் இவங்க எல்லாம் நான் சொன்ன மாதிரி இந்த மியூசிக்கல் சேர் இல்ல மியூசிக் போடுறவங்க, இவங்க அரசியல்வாதிகள் கிடையாது. நான் சொன்ன ஒவ்வொருத்தரும் ஆளுமை நான் மறுக்கவே இல்லை, அவங்களுக்கு அனுபவம்லாம் இருக்கு. சுவாமிநாதன் சொல்றது ஆனா யாரு பின்னாடி சார் இளைஞர்கள் இருக்காரு? அது சூப்பரான கேள்வி. சுவாமிநாதன் சொன்ன ஒரு விஷயம் உண்மை, அது நிதர்சனமான பார்வை. என்னன்னா, பாஜக எதிர்க்கக்கூடிய சக்திகளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இன்னைக்கு விஜய்க்கு கிடையாது. ஏன்னா அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல குறைந்தபட்சம் நகர கவுன்சிலர்கள் கூட கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நீங்க பிரதமர் மோடி எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு அந்த தெம்பு திராணி வேணும். அது இன்னைக்கு தேதியில குறைவா இருக்கு. மேபி அது வந்துருச்சுன்னா அவரை எதிர்ப்பார். 2029 எதிர்ப்பார். அதுக்குள்ள அவரே ரிட்டையர் ஆகி போடுவார். அப்போ அதுல என்ன சூழ்ச்சமனா, 2024 அதாவது 2024 அவர் இன்னும் போய் எதிர்க்கல. அப்போ அட்லீஸ்ட் தேர்தல் கூட வரல, வாக்கு அரசியல் இல்ல, ஒரு வேட்பாளர் தான். ஏன் பிரகாஷ்ராஜ் கொண்டு என்ன மக்கள் பிரச்சனை பேசணும்னு நேந்தி விட்டுருக்கா சினிமா துறையில? இவர் என்னைக்குமே பேச போறதில்ல. மோடி அவர் டேர்ம் முடிஞ்சிட்டு நாளைக்கு வேற யாருன்னா வருவாங்க, அமித்ஷா இல்ல, அப்ப பேசலாம். இதுல இந்த கேள்வி நீங்க கேட்டீங்களா, இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்கள் அவ்வளவு இருக்கும்பொழுது நாஞ்சில் சம்பத் இளைஞரா, செங்கோட்டையன் 19 வயது இளைஞரா? ஏன் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க? இல்ல புஷி ஆனந்த பார்த்தா எப்படி இருக்கு, ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் ஓடுற மாதிரி இருக்கு அவங்களுக்கு? இவங்கெல்லாம் இளைஞர்களா?
அங்க ஆளு பத்தல, கூட்டத்துல பிரச்சனை. செங்கோட்டையன் ஒரு ஆளுங்க, அவருக்கு பின்னாடி போச்சுல ஒரு செங்கோட்டையன் சேர்ந்த உடனே இளைஞர்கள் ஒரு செங்கோட்டையனை பாக்காரு. ஆனா கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோட்டுக்கு கூட்டிட்டு போச்சுல 400 வாகனம். அதுதான் இளைஞர்கள். என்னன்னா சார் வாகனம் எல்லாம் சார் ஒரு நான் இங்க பாருங்க, ஒரே ஒரு வால்வோ பஸ்ல தான் வந்தாங்க. இல்ல நீங்க அதாவதுங்க செங்கோட்டையனை ஏன் தாவேகா கொண்டாடுதுன்னா அந்த குருங்கிற ஸ்தானத்துல ஒருத்தர் வேணும், ஒரு வழிகாட்டி. அவ்வளவு பெரிய அதிமுகவிலேயே செங்கோட்டையன் இல்லாதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு வெளியில விட்டுட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், செங்கோட்டையன் அண்ணன் மகனை இன்னைக்கு இபிஎஸ் இணைத்திருக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் இல்லாத வெற்றிடத்தை செங்கோட்டையன் அண்ணன் மகனை கூட்டிட்டு வந்திருக்காங்க திமுக இருந்து. சார் கேட்டி அதுல இன்னொன்று, நாம் இதுன்னு குறித்து எல்லாம் சொல்லல, பொதுவாக ஒரு கட்சியில ஒருத்தர் போன பிறகு அவங்க ரிலேட்டிவ் எல்லாம் கொண்டு வருவாங்க, சித்தப்பா பையன் பெரியப்பா பையன். ஆனா அந்த ஆளுமைக்கு இருக்கிற வெயிட்டேஜ் ஒண்ணு, அது நம்ம பல கட்சிகளை பாக்குறோம். இதை கடந்து நான் கேட்பதுன்றது, இது இந்த ஸ்ட்ராட்டஜி விஜய்க்கு கை கொடுக்குமா? பெருமாள்மணி சொல்றாருல, நான் பாஜகவை எதிர்த்தா மட்டும்தான் சிறுபான்மை வாக்கு வங்கி வருன்றதே அப்படி இல்லைன்ற தன்மையும் சொல்றாருல, எப்படி நீங்க எடுத்துக்க? இல்ல அது தவறான ஒரு கணிப்புன்னு தான் நான் பாக்குறேன். ஒரு சிறுபான்மையினர் ஓட்டு வாங்கணும்னா நீங்க குறைந்தபட்சம் பாஜக எதிர்ப்புல இருக்கணும். இன்னைக்கு நீங்க இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நிலைப்பாடு கிட்டத்தட்ட சிறுபான்மையினர் ஓட்டுகளை அவங்களுக்கு அரணாதான் இன்னைக்கு மாத்திருக்கு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்று, விஜய் கட்சியில அந்த வியூகங்கள் அப்படிங்கறதே அவங்க முற்றிலும் மற்ற அரசியல் கட்சிகள்ல இருந்து வித்தியாசமானவங்க சார். நீங்க அதனாலதான் அவங்க செங்கோட்டையன் அவர்கள் இணைகிற பொழுது விஜய் ஜெயலலிதா அவருடைய படம் வைக்க முடியுது. இன்னொன்று, ஆதவர்ஜுன் அவர்கள் இணைந்த கையோட திருமாவளவன் அவர்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர முடியுது. இதெல்லாம் சமகாலத்துல வேற எந்த அரசியல் கட்சிகளையும் ரெண்டு எதுவுமே தெரியாம க்ளூலெஸ்ஸா இருக்கிறவங்க இப்படி அனுமதிக்கலாம். இல்ல இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ராஜதந்திரம் இருக்கு, நாங்க பழைய மரபு மாதிரிலாம் இல்லைன்னு சொல்ற புரிதலோடு அனுமதிக்கலாம். இவங்க புரிஞ்சு செய்யறாங்களா இல்ல எதுவுமே புரியாம இதெல்லாம் அனுமதிக்கிறாங்க? இவர்களுக்கு புரிதலும் இல்ல, புதிய மரபை உருவாக்கணும்னு இல்ல, ஓட்டு வாங்கணும், எல்லா கட்சிகள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது மிக முக்கியமா இன்னைக்கு விஜய் அவர்கள் 15% ஓட்டு எடுப்பாரு, 20% ஓட்டு எடுப்பாரு, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க சார். இன்னைக்கு அதிமுக நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வாங்கி பாராளுமன்ற தேர்தலில் கூட 20% எடுத்திருந்தாங்க. திமுக கூட்டணி வலுவா ஒரு 44% வரைக்கும் போறாங்க. அதுக்கு கூடுது குறையுது, அது ஒரு ஸ்டாண்ட் இருக்கு. விஜய் எங்கிருந்து எடுக்க முடியும்? இந்த கட்சிகள்ல இருந்து உடைத்து தான் புதிய ஓட்டு எடுக்கணும். புதிய வாக்காளர்கள் ஒரு 18 வயதுல இருக்கிறவங்க புதுசா வர ஜெனரேஷன் போடுவாங்க. அதை தாண்டி அவருக்கு ஓட்டு வாங்கணும்னா திமுக இருந்து கொஞ்சம் எடுக்கணும், அதிமுக இருந்து எடுக்கணும். இப்ப நீங்க அதிமுகன்னு சொன்னீங்கன்னா 24இல் அவர் தனியா களம் காண்றார். பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது, நாம் தமிழர் போல. அப்ப அந்த 20% அந்த கட்சிக்காகவும் இபிஎஸ் அவங்களுக்காகவும் கமிட்டடா இருக்கிற ஓட்டர்ஸ் தான். ஆமா, நிச்சயமா அதுல இருந்து எடுக்க முடியுமா என்ன? இல்ல, அவர் விஜய் அதுதான் வியூகம் வைக்கிறார். நம்ம அது என்னன்னா, பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளர் இல்ல, பிரதமர் வேட்பாளர் இல்லாதது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே நட்சத்திர வேட்பாளர்கள் கூட களம் காணல. அந்த நேரத்தில் 20% ஓட்டு விழுந்திருக்குன்னா அது எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவர்கள், எடப்பாடி பழனிசாமி, அந்த 3 ஆளுமையிலே கிடைத்த ஓட்டு. அதுல எம்ஜிஆர் ஓட்டை ஈர்க்கணும், செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கான ஓட்டை ஈர்க்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு விஜய் போடுறார். நீங்க திமுக ஓட்டையே அவர் ஈர்க்கதா சார் முயற்சி பண்றாரு. என்னன்னா திமுகவோட கொள்கைகளே எடுத்துட்டார்ல. இங்க அதிமுக இருந்து எம்ஜிஆர் தான் பேசுறாரு, செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் பேசுறாரு. திமுகவோட கொள்கை என்ன? சமூக நீதி, சமத்துவம். அதைத்தான் இவர் பிறப்புக்கும் எல்லா இருக்கும்னு வச்சிருக்காரு. பாஜக என்னோட கொள்கை அதுதான். கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி நம்ம எல்லா கட்சி காரங்க ஈர்க்கணுன்றதுக்காக எல்லா கட்சி கொள்கையும் கொண்டு வந்தா அது அவியல் மாதிரி இருக்கும்ல. அது மாதிரி படம் ஒரு 10 படத்தை பார்த்து எல்லா கதைகளையும் சேர்த்து அது ஒர்க் அவுட் ஆகுமா? கோர் ஓட்டர்ஸ் அதுல இருந்து வருவாங்களா என்ன? இல்ல, புதிய எதுலயாவது ஒண்ணுல கமிட்டா இருந்தா தானே வருவாங்க. ஆமா, அதான் புதிய வாக்காளர்கள். நீங்க இப்ப நீங்க கேட்டதை போல உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறது சார். உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வலுவான கூட்டணி தேவைப்படுது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு கூட்டணி தேவைப்படுது. காத்திருக்காங்க விஜய் போன்றவர்கள். விஜய் கூட்டணிக்காக காய்களை கண்டிப்பா காய் நகர்த்துறாரு. அவர் 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் முதல்ல அறிவித்தார், வந்தா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப விஜயை பொறுத்தவரை என்ன நினைக்கிறார்னா, பல கட்சிகள்ல இருந்து தனக்கு ஓட்டு வரணும்னு அவர் ஒரு கால்குலேஷன். அதுதான் அவரோட கால்குலேஷன். நீங்க பல கட்சியில இருந்து அவர் கூட்டிட்டு வரணும்னு நினைக்கிறோம்ல சார். அதை இன்னும் கொஞ்சம் கூட ஆழமா நம்ம பார்த்தோம்னா, பல கட்சியிலையும் இருக்கக்கூடிய அவருடைய ரசிகர்களை ஈர்க்கணும்னு நினைக்கிறார். அதுதான் அவரோட இலக்கு. காங்கிரஸ்ல இருக்கலாம், திமுக இருக்கலாம், அந்த ரசிகர்களை தன்மையப்படுத்தணும். கோட்டீஸ்வரன், கணக்கு வெற்றி தோல்வின்றதை தாண்டி விஜயினுடைய கணக்கை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? எல்லாம் அதையே சம்ம பண்ணா நல்லா இருக்கும். அதாவது மக்கள் பிரச்சனையை தவிர்த்து விட்டு அரசியல் கட்சிகளோட கூட்டணி வியூகம், அதுக்கு ஒரு விண்டோ ஓபன் பண்றாரு. உதாரணத்துக்கு இப்ப நீட் பிரச்சனை, இப்போ மாணவர்கள் பிரச்சனைனா நீங்கள் அதை பாரதிய ஜனதா கட்சியை விமர்சனிக்கணும், இல்லை பாரதிய ஜனதா கட்சிகிட்ட கோரிக்கை வைக்கணும். இதை வைத்தா அது சரி செய்யலாம். அந்த மாதிரி விஷயத்தை தொடாம இந்த என்ஆர் காங்கிரஸ்க்கு வழி விடுறது, இல்லை திமுகவை திட்டுறது, அதிமுக பேசாம ஒருவேளை நாளைக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அதிமுக என்ன ஆகும், நம்ம மேபி பிஜேபி கைட்டி விட்டா விஜய் வருவாரோ அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் தோணும். அந்த கணக்கு இன்னொன்று அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அவரது கிடையாது.
பாசிச பாஜக சொல்றாங்க. அது வந்து அந்த வார்த்தை வந்து அதிகமாக பிரபலப்படுத்துறது அண்ணன் திருமாவளவன். அவர் தான் அதை பிஜேபி இது. அப்புறம் ஸ்டார்டிங்ல மேடம் சொன்னாங்க கரூர் போலீஸ் வந்து இதே மாதிரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தா இவ்வளோ சேதம் வந்திருக்காரு. அது ரொம்ப முக்கியமானது. விஜய் அங்க டைமுக்கு வரல, இங்க டைமுக்கு வந்தார். போலீஸ் அப்புறமா தான் வரும், எப்பயுமே ஃபர்ஸ்ட்ல வராது. ஃபர்ஸ்ட்ல வரவங்க வேண்டியதான் ஃபர்ஸ்ட்ல வரணும். சுவாமிநாதன், நீங்க எப்படி இந்த கணக்கை எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்க? நிச்சயமா விஜய் அவர்களை பொறுத்தவரை கூட்டணி வெற்றி இந்த 2 புள்ளியில தான் அவர் வந்து ஒவ்வொரு பிரச்சார களத்தையும் அணுகிறாரு. ஒவ்வொரு களத்துக்கு அவர் போகிற பொழுதும் கூட்டணிக்கான ஏதோ ஒரு வாசலை, அதுக்கான சமீட்சையை தொடர்ந்து கொடுத்துட்டு தான் இருக்காரு. இங்க பாண்டிச்சேரியில போயிருக்கும் போது அவர் ரங்கசாமிக்கான ஒரு சமீட்சையை தான் கொடுத்திருக்காரு. அதை தான் பாக்குறேன். அதெல்லாம் வெற்றி பெறுமா, வியூகம் வெற்றி பெறுமானா ஒரே ஒரு சின்ன உதாரணம், ஒரு 30 செகண்ட் மட்டும் சார். காங்கிரஸ் கட்சி கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் நடக்கிற பொழுது பாண்டிச்சேரியில கிட்டத்தட்ட பாஜக அந்த கட்சியவே உடைச்சாங்க. அங்கிருந்து பல பேர் தான் இன்னைக்கு பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அந்த அபாயத்தெல்லாம் ரங்கசாமி உணர்ந்திருக்கிறார். அதனால அவர் வந்து உடனடியாக விஜய் ஒரு சமீட்சை கொடுத்த உடனே ஒரு செல்போன்ல பாக்குறதுனால மட்டுமே அவர் உடனடியாக மாறிடுவாருங்கிறதுல எப்படி அவருக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கும். ஏன்னா காங்கிரசின் அனுபவத்தை பக்கத்தில் இருந்து பார்த்தவர் என்கிற முறையில் அவரும் யோசிப்பார் அப்படின்னு. பெருமாள்மணி, அவருடைய எந்த உரைகளும் 13 நிமிடங்களுக்கு மேல இனி போகாது. பெரிதாக கொள்கை பேச மாட்டார். அவர் தன்னுடைய கரிஷ்மாவை, திரை கவர்ச்சியை, அந்த பிம்பத்தை நம்பி அரசியல் செய்கிறார். அதில் அவர் உறுதியாக இருப்பார். திமுக எதிர்ப்பில் உறுதியாக இருப்பார். அவருடைய இலக்கு என்பது தமிழக முதல்வர் பதவிதானே தவிர அதற்கான வேலைகளை செய்வார். இந்திய பிரதமர் பதவி அல்ல. அவர் தன்னுடைய உடை, நடை, உடை, பாவனை, கொள்கை, பேச்சு எல்லாவற்றையும் தெளிவாக வகுத்து கொண்டுதான் களத்திற்கு வந்திருக்கிறார். அதே பாதையில் தொடர்ந்து பயணிப்பார். இப்படி எல்லா கொள்கை, நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் வகுத்தவர். ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்ட கொள்கை தலைவர்களை தாண்டி இப்போ திரும்ப காமராஜர், கொஞ்சமாக அண்ணா, அதுக்கப்புறம் இப்போ அதிகமாக எம்ஜிஆர், இப்போ வந்து என்ஆர் காங்கிரஸையும் சேர்த்து எடுத்துக்கிட்டாரு. ஸோ கொள்கைகளுக்காக தலைவர்களை ஏற்கனவே வச்சுக்கிட்டவர். இதனால நமக்கு வந்து வாக்கு வங்கி அரசியலில் நம்மளால வெற்றி பெற முடியாது அப்படின்ற போது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேரை சேர்த்துக்கிறாரு. இன்னும் பல முன்னாள் மந்திரிகள் வருவார்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் வருவார்கள், அவர்களையும் இணைத்துக் கொள்வார். ஏனென்றால் 234 தொகுதிகளுக்கு தேர்தல் நடக்கிறது. ஒரே ஒரு தொகுதிக்கு மட்டும் தேர்தல் நடக்கல. மக்களையுமே கொள்கை தலைவராக அறிவிச்சிடலாம். பல மந்திரிகளையும், முன்னாள் எம்பிக்களையும், முன்னாள் அமைச்சர்களையும் எல்லாரையும் நீங்க கூட்டி வச்சுக்கிட்டா அந்த ஊழல் எதிர்ப்புங்கிறது எல்லாமே நீர்த்து போயிடும். இவ்வளவு கொள்கை தலைவர்கள் கதம்ப அரசியல் இங்கிருந்து 2, அங்கிருந்து 2. இன்னொன்னு ஆரம்பத்திலேயே நான் வந்து சுட்டி காட்டுனதுதான். இன்னைக்கு அவர் காமராஜரோடும் கக்கனோடும் அரசியல் செய்ய வரவில்லை. இந்த களத்திற்கு எந்த அரசியல் தேவையோ அதை தெளிவாக செய்கிறார். காமராஜர் ஆதரவுக்கு கூப்பிட்டுக்கிறாரு, அப்புறம் வேணுங்க வேண்டாம் போது கழட்டி விட்டுறாங்க. ஊழல் எதிர்ப்பு பேச போறதில்லைங்க. பாப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்படும்.